இந்த மிஷினு இட்லி மாவு மிஷினு ஆயில் சீல் போயிடுச்சு. சர்வீஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து ஆயில் வந்து தண்ணி இதெல்லாம் ஒழுவும். ஆயில் சீல் போயிடுச்சு. இப்போ ஆயில் சீலும் மாற்றணும். எப்படி மாற்றுறதுன்னு சொல்லித்தரேன். இதுதான் இந்த ஆயில் சீலு. இந்த ஆயில் சீல் வந்து இதில் போடணும். அது போனதுனால தான் அங்கே தண்ணி ஊற்றுது. இப்போ அதை எப்படி மாற்றுறதுன்னு சொல்லித்தரேன். நல்லா கவனமாக பாருங்கள். முதல்ல வந்து இந்த பெல்ட்டை கழட்டி விட்டுறணும். பெல்ட்டை கழட்டி விட்டேன். இந்த புள்ளி வந்து கழட்டணும். இந்த நட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கழட்டணும். நான் வீடியோ எடுத்துக்கிட்டே செய்கிறதுனால அப்பப்போ கட் பண்ணி தான் போடுவேன். இந்த புள்ளி வந்து இந்த நட்டை கழட்டி இப்படி உருவணும். வச்சுக்கணும். இப்படி வந்து ஒரு கட்டை ஏதாச்சும் கொடுத்துட்டிங்கன்னா தான் கழட்டுறது வந்து ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா, இப்படி கட்டை வந்து சொறி விட்டு பாருங்கள், இப்படி கழட்டணும். இதில் ஒரு காற்று பின்னு இருக்கும். அது தொலைக்காமல் பத்திரமா பார்த்து எடுத்து வைங்க. எப்பயுமே புள்ளி கழட்டுக்குள்ளே இப்படி ஒரு கட்டையை சொருவினீங்கன்னா மட்டும்தான் ஈஸியாக கழட்ட முடியும். வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் வந்து தான் அடுத்தடுத்த வீடியோ போட்டு விட்றேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. கட்டையை எடுத்துட்டு புள்ளி உருவணும். எப்பயுமே புள்ளியை வந்து விசையாக தட்டக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக தான் தட்டி எடுக்கணும். கேஸ்டிங்கு இதெல்லாம் டப்புன்னு விட்டு போயிடும். இப்போ புள்ளி வந்து கழட்டுறோம். இதெல்லாம் ஒரு காற்று பின்னு இருக்கும். இந்த காற்று பின்னு தொலைஞ்சாமல் பார்த்துங்க. இந்த புள்ளியை கழட்டிட்டு முன்னாடி இருக்கிற டூமை வந்து கழட்டணும். இந்த டூம் வந்து கழட்டிக்கணும். நானே பிடிச்சிக்கிட்டு நானே வீடியோ எடுக்கிறேன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அப்பப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. இப்போ வந்து டூமு கழட்டிட்டோம். பின்னாடி புள்ளி கழட்டிட்டோம். எந்த பக்கம் சாப்பிட்டு போகும்னா இந்த பக்கம்தான் வெளியே இழுக்கணும். சாப்பிட்டு அந்த பக்கம் வராது. கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இந்த சைடு இப்படி சாப்பிட்ட உருவணும். இப்போ பாருங்கள், சாப்பிட்டு வந்து முன்னாடி சாப்பிட்டு வந்து உருவிட்டேன். சாப்பிட்டு பார்த்தீங்களா, சாப்பிட்டு உருவி எடுத்தாச்சு. இந்த இடத்துல தான் இந்த ஆயில் சீல் இருக்கும். இந்த ஃப்ரைங்கும் இது எடுத்துடணும். இந்த 2 நட்டிங் கழட்டினீங்கன்னா இந்த கப்பு தனியாக வரும். அந்த கப்பை கழட்டிட்டு ஆயில் சீல் மாற்றணும். இந்த 2 நட்டை கழட்டிவிட்டா இந்த கப்பு வந்துடும்.
நீங்களாம் கப்பு கழட்டியாச்சு. இதுதான் இந்த ஆயில் சீல். இது போனால் தான் உங்களுக்கு தண்ணி வரும். வீடியோ எடுக்கிறேன். நிறைய பேர் சந்தேகம் கேட்குறாங்களா அவங்களுக்கு அனுப்புறதுக்கு. இந்த ஆயில் சீல் இதை எடுத்துவிட்டு இதில் மாற்றணும். பழசை கழட்டிட்டேன். இதை புதுசு போகிற ஒன்றும் பெரிய சீல். இதை வாசனைப்பொடி வச்சு ஒரு தட்டு அவ்வளோதான். ஆயில் சீல் மாற்றியாச்சு. மறுபடியும் இதை போட்டு விட்ரு. அதெல்லாம் ஆயில் சீல் மாற்றியாச்சு. அடுத்தது இந்த 2 நட்டை போட்டால் வேலை முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான் ஆயில் சீல் மாற்றுற வேலை. நீங்களே மாற்றிக்கிட்டிங்கன்னா செலவு கம்மி. ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு செஞ்சிங்கன்னா அவங்க வந்துட்டு போகிற செலவு, அவங்களுக்கு கூலி கேட்பாங்கல்ல. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செஞ்சு பழகிக்கிங்க. இந்த மிஷின் வச்சுக்கிறீங்களோ இதெல்லாம் சின்ன சின்ன வேலையெல்லாம் நீங்களே செஞ்சுக்கணும். இதெல்லாம் 3 மாதம் 4 மாதம் தான். அதுக்கு மேலே மறுபடியும் தண்ணி ஒழுவ ஆரம்பிச்சிடும். இந்த ஆயில் சீலுங்கிறது அடிக்கடிக்கு போயிடும். இந்த மிஷினில் இதுதான் ஒரு பெரிய வேலை. ஆயில் சீல் மட்டும் அடிக்கடிக்கு போயிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆயில் சீல் மாற்றுறதை நீங்கள் கற்றுக்கிறது தான் பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன். நான் மெக்கானிக்காக இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீங்களே கற்றுக்கிட்டிங்கன்னா தான் பரவாயில்ல. அடுத்தது முன்ன இருந்த மாதிரியே இதில் ஒரு சின்ன பேரிங்கும் இந்த ஃப்ரிங்கும் இந்த இடத்துல வச்சிடணும். அதேமாரி போட்ட ஃப்ரைங்கும் இந்த சின்ன பேரிங்கும் போட்டாச்சு. அடுத்தது சாப்பிட்டு எடுத்து உள்ளே போட்டுருக்கோம். உள்ளே பாருங்கள் கரெக்டாக. அவ்வளோதான், சாப்பிட்டு சரியாயிடுச்சு. எப்பயுமே தட்டக்குள்ளே கட்டை சைடு தான் தட்டணும். சுற்றி சைடு இது இப்படி தட்டாதீங்க என்றைக்கும். ஓகேங்களா? அதை ஃப்ரீயாக உள்ள போகுது வருதா, அவ்வளோதான் மேட்ரு. இப்போ பழைய மாதிரியே நம்ம புள்ளி போட்டு விட்டோம். புள்ளி போகிறதப்ப லைட்டாக தட்டுற மாதிரி வரும். அப்போ என்னென்னா புள்ளி போகிறதுக்கு முன்னாடி இந்த கோனு ஃபஸ்ட்டு டூமு ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கிங்க. ஏன்னா அந்த பக்கம் தட்டினா அந்த பக்கம் சாப்பிட்டு வரும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த கோன் இப்படி போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் புள்ளி போட்டிங்கன்னா வேலை ஈஸியாக இருக்கும், மாறாமல் இருக்கும், ஈஸியாக இருக்கும். நான் எப்பயுமே இப்படி தான் வேலை செய்வேன். இப்போ இந்த கோனை போட்டு விட்டு அதுக்கப்புறம் இந்த புள்ளி போட்டிங்கன்னா வேலை ஈஸியாக இருக்கும். நம்ம எடுத்த மாதிரியே காற்றை பண்ணி வச்சுட்ட மாற்றிட்டீங்களா, அடுத்தது புள்ளி போடுறது தான். அதே தான்.
எப்பயுமே சுற்றி கட்டை சைடு யூஸ் பண்ணி பழகு. நான் அடிக்கிறது பாருங்க, எப்பயுமே கட்டை சைடு தான் புட்டியில் தட்டு. ஓகே, அவ்வளோதான். அந்த எண்டில் வந்து ஏறிக்கும், அங்கே காடிக்கிறதும் ஏறிக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே இல்லை, வேலை முடிஞ்சிச்சு. முன்ன நம்ம கழட்டி எடுத்தால் அந்த நட்டு தலைவில் வரும், அந்த தலைவில் நட்டு போட்டு விட்டுரும். ஆனால் இது ரொம்ப கொஞ்சம் வெளியில் வந்த மாதிரி இருக்குண்ணா. அது இந்த பார்டர்ஸ் போடல ஒரு இல்லை இது கொஞ்சம் நீளமாக இந்த மாதிரி இருந்தது, ரொம்ப இப்போ குறுகலாக இருக்குது. இந்த டைட் பண்ணல பாருங்க, கம்பி நிறுத்திட்டு இந்த பார்டர்ஸும் உள்ள போடல, பார்டர்ஸ் பண்ண போடல. ஆனால் இதில் ஆயில் ஊற்றணுமா சொன்னாங்க? ஆயில் ஊற்றுனீங்களா நீங்கள் ஒரு ஆள் நம்ம கழுத்தில் அதே தான் மறுபடியும் இந்த வீலுக்குள்ளே ஒரு கட்டையை பிடிச்சி வச்சுட்டோம்னா டைட் வைக்கிறது ஈஸி. இது நல்லா ஃபுல்லாக டைட் வச்சுக்கிங்க, அவ்வளோதான். ஃபுல்லாக டைட் வச்சு விட்டு இந்த கட்டையை எடுத்துருங்க, அவ்வளோதான். ஆயில் சீத்துற வேற்றுற வேலை இவ்வளோதான் வேலை. முன்ன பெல்ட்டு கழட்டணும்ல, அந்த பெல்ட் வந்து போட்டு விட்றேன், அவ்வளோதான். கம்ப்ளீட்டாக ஆயில் சீத்துற ஆயில் சீல் மாத்திர வேலை முடிஞ்சிருச்சு. சுவிட்சு போடணும், சுவிட்சு போடணும். சவுண்டு இல்லாமல்